ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த டமல் செஷன். ஸோ நம்ம ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் பிஓ லெவல் டமல் செஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் கொஞ்சம் மாடரேட்டான லெவல் கொஸ்டின்ஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். ஆர்ஆர்பி பிஓக்கான கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ வாங்க செஷனுக்குள்ள போகலாம். ஸோ ஜாக்சன் சார் இன்னைக்கும் நாளைக்கும் அவைலபிளா இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு 2 நாள் செஷன் கொண்டு வர போறேன். ஸோ எப்பவும் போல நம்ம டைமரோட போயிடலாம். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் முடிக்க பாக்குறேன். சரியா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ செக்ஷனல் டைமர் வந்துருச்சு. அதனால நம்ம எவ்வளவு ஸ்பீடா முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடா நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? மிக்சடா தான் இருக்கும். சரியா? இன்னைக்கு கொஸ்டின் நான் ஏன்னா வித் கொஸ்டினோட கொடுத்துருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ பசில் இருக்குன்னா பசிலோட கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதோட சேர்ந்து நீங்க எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். நான் பசிலுக்கு 1.5 நிமிஷமும் அடுத்து ஒவ்வொரு கொஸ்டினுமே 10 செகண்ட் அந்த மாதிரி வச்சு எவ்வளோ ஸ்பீடா கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி பார்த்துடலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம கொஸ்டினும் சால்வ் பண்ணணும். அதுக்காக தான் பசிலுக்கு 1.5 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன். ஓகே, பட் இது கொஞ்சம் ஹார்டு தான், மாடரேட்டான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா சால்வ் பண்ணணும். ஓகேவா? டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சால்வ் பண்ணலாம். சரி, ஓகே, டைம் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஒரு 10 செகண்ட் தான். டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. பார்த்தோன்னே கூட சால்வ் பண்ணலாம். நான் 10 செகண்ட் இருந்தாலும் கொடுக்குறேன். ஓகேவா? என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பி வரும். ஓகேவா? பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. 10 செகண்ட் தான் டைம். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? QS வரும். சரியா? QS வரும். அது மட்டும் தான் கேப் இல்லாம இருக்கும். அடுத்த கொஸ்டின். அடுத்தும் ஒரு 10 செகண்ட் தான். என்ன வரும்? ஆப்ஷன் ஏ வரும். சரியா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. எக்ஸுக்கும் கியூக்கும் நடுவுல எத்தனை பர்சன்ட் பார்த்தோன்னே சொல்லலாம். 3. ஓகேவா? 3. அடுத்த கொஸ்டின். என்ன வரும்? ஆப்ஷன் சி, the one who lives immediately below T. Tக்கு immediately below இருக்கிறவங்க தான் Uக்கு 3 places above இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 40 செகண்ட் தான். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. தேர்ட்டி செகண்ட் ஆயிடுச்சு. இன்னும் 10 செகண்ட் தான். ஃபாஸ்டா.
ஸோ ஆன்சர் செக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சால்வ் பண்ணுங்க. சரியா? ஓகே, டயக்ராம் இங்க இருக்கு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் பாருங்க. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ, நார்த் ஈஸ்ட். அடுத்து பிக்கு எஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், பிஎஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தோடே போடலாம். ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? ஆன்சர் 5 மீட்டர் வரும். சரியா? பிக்கு எஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன், ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் சவுத் வெஸ்ட். ஓகேவா? சவுத் வெஸ்ட். அடுத்த பசில் இது கொஞ்சம் மாடரேட் ஆனது, கொஞ்சம் பாசிபிலிட்டி அதிகமா வர மாதிரி இருக்கும். பாருங்க. ஒரு நிமிஷம். ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணுங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபாலோயிங் யாரு சயின்டிஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இசட். ஸோ ஆப்ஷன் செக் பண்ணுங்க. 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன். இது வரும். டபிள்யூக்கு செகண்ட் லெஃப்ட்ல இருக்கிறவங்களா? வராது. ஆர்கிடெக்டுக்கு இமீடியட் ரைட் இருக்கிறவங்களா? அதான் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், லெக்சரருக்கும் எக்ஸுக்கும் நடுவுல எத்தனை பர்சன் கேட்டிருக்காங்க. லெக்சரருக்கும் எக்ஸுக்கும் நடுவுல ஒரு பர்சன். அடுத்து எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்றாங்க. ஆல் த பர்சன்ஸ் ஆர் ரிவர்ஸ். Who among the following sit third to the left of one who is engineer? Third to the right. என்ன வரும்? இஸ் யூ வரும். சரியா? இன்ஜினியரிங் அவங்களோட தேர்ட் ரைட் பார்த்தா போதும். ஓகே, கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து, பொசிஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்ட்ல ஒய்யோட பொசிஷன் கேட்டிருக்காங்க. இமீடியட் லெஃப்ட் இருக்குல்ல, இமீடியட் லெஃப்ட். ஸோ அதான் ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. பிக்கும் ஆர்கிடெக்டுக்கும் நடுவில் 2%. ஓகே, டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் அட் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோட். லெஃப்ட் ஹேண்டா இல்ல ரைட் ஹேண்ட்ல இருக்கு. அப்போ இது தப்பு. செகண்ட் வராது. போத் சயின்டிஸ்ட் அண்ட் பிளம்பர் ஆர் இமீடியட் நெய்பர். சயின்டிஸ்டும் பிளம்பரும் இமீடியட் நெய்பரா? இல்ல. ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கரெக்ட். ஓகே, ஒன்லி நன் இஸ் ட்ரூவா? மோர் தென் 2%. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டுமே வராது. ஓகே, ஃபர்ஸ்ட்டுமே வராது. ஃபர்ஸ்ட் பாருங்க, மோர் தென் 2% எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ எதுவுமே வராது. செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 20 செகண்ட் தான் டைம். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ரியல் எக்ஸாம்ல எப்படி டைம் இருக்குமோ அதே மாதிரி தான் நான் கொடுக்குறேன். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
டைம் முடிஞ்சு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகேவா, ஒன்லி ஒன் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஒன்லி டூ ஃபாலோஸ். ஓகேவா, ஒன்லி டூ ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. So either one or two follows. ஓகேவா, either one or two follows. அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஓகே, 11 நிமிஷம் ஆயிடுக்கு. ஸோ டைம் முடிஞ்சு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா, போத் 1 and 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சு ஆன்சர் ஆப்ஷன் டி நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ். ஓகேவா, நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் போயிட்டே இருக்கு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, என்னோட தேர்ட் ரைட்ல யார் இருக்காங்க? என்னோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்ல ஐ வராங்க. ஜேக்கு ஆப்போசிட் வருமா? இல்ல. ஓக்கு லெஃப்ட்ல இருக்கிறவங்க, ஓக்கு இமிடியேட் லெஃப்ட்ல இருக்கிறவங்க. ஓகே, ஹூ அமங் த இமிடியேட் நெய்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஐஎம்மா இல்ல, ஓஎல் இல்ல, கேஎன் இல்ல, எம்ஜே நோ, பிஎன். ஸோ பிஎன், ஆப்ஷன் இ பிஎன் தான் வரும். சரியா? அடுத்து how many persons sit between k and o when counted to the left of k? k ல லெஃப்ட்ல கவுண்ட் பண்ணும்போது k க்கு o க்கு நடுவுல ஒரு பர்சன் தானே. ஸோ ஒன் தானே, ஒன் தான் ஆன்சர். பி என்ல இருந்து பி யோட பொசிஷன் கேட்டிருக்காங்க. என்ல இருந்து பி யோட பொசிஷன் இமீடியட்லி லெஃப்ட். ஓகே, இமீடியட்லி லெஃப்ட். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளால போட முடியும். If all the persons are arranged in alphabetical order from I in the clockwise order, then how many persons are unchanged in? I ல இருந்து clockwise இது பண்ணணுமா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி.
ரைட்டா லெஃப்டா? கிளாக் வைஸ்னா ரைட்டு. JKLMNOP. யார் எத்தனை பேர் வந்து அன்சேஞ்சுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் நன். ஓகேவா? எல்லாருமே சேஞ்ச் ஆயிடுறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. 40 செகண்ட் டைம் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு 40 செகண்ட் டைம். ஸோ டைம் முடிஞ்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் லார்ஜஸ்ட் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபோர்த் லார்ஜஸ்ட் வந்துட்டு பேலஸ் தான் வருது. ஓகேவா? அடுத்து லார்ஜஸ்ட் பில்டிங் சைஸ் இஸ் ஸ்கொயர் வேல்யூ பட் நாட் மோர் தென் 260 ஸ்கொயர் ஃபீட். தென் 196 இல்லை 225 225 cannot be determined. எப்படி? லார்ஜஸ்ட் வில்லாவோடது தானே பார்க்கணும். சைஸ் ஆஃப் வாட் இஸ் த சைஸ் ஆஃப் வில்லா? ஸ்கொயர் வேல்யூ பட் நாட் மோர் தென் 260. ஏன் cannot be determined கொடுத்துருக்காங்க? இங்க 219 இருக்கு, இங்க 225 வரலாம்ல. 15 ஸ்கொயர். ஓகே, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின். சம் ஆஃப் இதுக்கு 10 செகண்ட் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆன்சர் 69. ஓகேவா? 199 வரும். அதுக்கப்புறம் இந்த அதாவது ஹவுஸுக்கு 199 நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் பங்களா அண்ட் கேவுக்கு வந்து 286னா கேவுக்கு வந்து 113 வரும். ஓகே, இப்போ ஹவுஸ் அண்ட் கேவோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஃபைனலா ஹவுஸ் அண்ட் கேவோட டிஃபரன்ஸ் 69 வரும். ஓகேவா? கொஸ்டின் பார்த்துக்கோங்க எப்படி கேட்குறாங்கன்ட்டு. அடுத்த கொஸ்டின் பொறுமையா பண்ணா இதெல்லாம் ஈஸி தான். ஸோ டைம் முடிஞ்சு. ஆப்ஷன் ஏ 1. ஓகேவா? 1. அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. 20 செகண்ட் தான் டைம். ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. பேர் ஆஃப் டிஜிட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஈஸி. ஆன்சர் 3. ஓகேவா? 3 1 2 அடுத்து 5 7 6 7 வரும். 7 8. ஓகே, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஸ்டின்ஸ் நிறைய பார்க்கணும். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
ஸோ 2 மினிட் ஆயிடுச்சு. கொஸ்டின் பார்க்கலாமா? மேனுஃபேக்சர் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பர்சன்ஸ்? ஓகே, ஹூ அமாங் த பர்சன் கேட்டிருக்காங்க. மேனுஃபேக்சர்ல QML எல் வருமா? எல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If all the persons are made to work in the alphabetical order in purchase, sales and manufacture department respectively with the same number of workers as before, then how many persons remain unchanged? ஐல இருந்து ஸ்டார்ட் ஆகணுமா? பர்சன் அன்சேஞ்ச் வருது. 6 அப்புறம் LM 6 M மட்டும் அன்சேஞ்சா இருக்குது. ஓகே, ஃபார் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கே வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. கே வந்து சேல்ஸ். தென் ஆர் அண்ட் பி சேம் டிபார்ட்மெண்டா? ஆரும் பியும் இல்ல. நெய்தர் என் நார் கே ஒர்க்ஸ் இன் மேனுஃபேக்சர். கேயும் என்னும் கரெக்ட் தானே? மேனுஃபேக்சர்ல கிடையாது கேயும் என்னும். ஜே ஒர்க்ஸ் இன் சேம் டிபார்ட்மெண்ட் வித் என். ஜே இது ரெண்டும் கரெக்ட். ஒன்லி போத் 2 and 3. ஓகே, போத் 2 and 3. எம் ஓட யாரு? ILK ILQ எல் வருதா? எல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? டைம் போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. So time முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி, நெய்தர் ஒன் நாட் டு ஃபாலோஸ். ஓகேவா? நெய்தர் ஒன் நாட் டு ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. So time முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் இ, போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா? போத் 1 and 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒன்லி 2 ஃபாலோஸ். ஓகேவா? ஆப்ஷன் பி, ஒன்லி 2 ஃபாலோஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் சின்னதா. ஓகேவா? சால்வ் பண்ணுங்க. இப்போ டைம் ஆயிடுச்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சரியா?
1 2 3 4 5 6 7 8 9 25 இருக்கு. ஸோ அவங்க நாட் மோர் தென் 26 கொடுத்துருந்தாங்க. 25% இருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து எஃபோட செகண்ட் ரைட் யாருன்னு கேட்டிருக்காங்க. எஃபோட செகண்ட் ரைட், எஃபோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் எம். 1 6 9th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 9th இருக்காங்க எம். ஓகேவா? அடுத்து எம் வித் ரெஸ்பெக்ட் டு ஜி, ஜில இருந்து எம்மோட டைரக்ஷன் 1 2 3 4 5 6, 6th டு த லெஃப்ட். ஓகே. அடுத்து எல்லுக்கும் டேஷ்க்கும், எல் இங்க இருக்காங்க, எல்லுக்கும் என்னுக்கும் அவங்களுக்கும், எல்லுக்கும் எஃப்க்கும் நடுவில் எத்தனை பேரும், என்னுக்கும் ஜேக்கும் நடுவில் எத்தனை பேரு? நீங்க எம் வச்சு கொடுத்துருக்கானா? ஓகே. ஆப்ஷன் வச்சு பார்க்கணும்னா எல்லுக்கும் எம்முக்கும் நடுவுல என்னுக்கும் பிக்கும் நடுவில் 4 பேர் இருக்காங்களா? ஸோ அவ்வளவுதான். ஸோ இதோட முடிஞ்சிச்சு. நம்ம எவ்வளவு டைம் எடுத்திருக்கோன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சிலதுக்கு. 27 நிமிஷம் எடுத்திருக்கு. பட் பரவாயில்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல நிறைய இதுக்கு, நானும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்து இது பண்ணேன். பட் பசிலுக்கு வந்து ஆக்சுவலா 1.5 நிமிஷம் தான் எடுத்திருக்கணும். அப்படிதானே? நான் தான் 2 நிமிஷம் கொடுத்தேன் சில இதுக்கெல்லாம். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களால இந்த செஷனை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. ஸோ அதுவே பெட்டர் தான். இதுக்கப்புறம் சொல்யூஷன் வேணுங்கிறவங்க மட்டும் பாருங்க, மற்றவங்களாம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போயிடுங்க. ஓகேவா? படிக்க போயிடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எக்ஸாம் பக்கத்துல இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 26% தாண்டக்கூடாது. ஓகே. எஃப் வந்துட்டு செகண்ட், அதாவது ஏதோ ஒரு எண்ட்ல இருந்து 7th பர்சனா இருக்காங்க. எஃப் வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 7th எடுத்திருக்கேன், ரைட் ஹேண்ட்ல இருந்து 7th எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எஃப்க்கும் கியூக்கும் நடுவுல 5%, எஃப்க்கும் கியூக்கும் நடுவுல 5%. நான் லெஃப்ட்ல போடவா ரைட்ல போடவான்னு எனக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாசிச்சேன். அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல் வந்துட்டு எஃபோட தேர்ட் லெஃப்ட், எஃபோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட் எல். அண்ட் இந்த எல்லுக்கும் கியூக்கும் நடுவுல மோர் தென் 3% வரணுமா? சப்போஸ் நான் இங்க கியூ போட்டிருந்தேன்னு வைங்களேன், எல்லுக்கும் கியூக்கும் நடுவுல மோர் தென் 3 வராது. ஸோ அதனால எஃபோட ரைட் சைடை நான் கியூ போட்டுக்கிட்டேன். இங்கேயும் அதே மாதிரி எஃபோட ரைட் சைடை கியூ போட்டு எஃப்க்கு தேர்ட் லெஃப்ட்ல எல் வராங்க. ஓகேவா? அடுத்து the number of persons sit between L and Q is same as F and G. எல்லுக்கும் கியூக்கும் நடுவுல 1 2 3 4 5 6 7 இருக்காங்கன்னா எஃப்க்கும் ஜிக்கும் நடுவுல 7 வரணும். கண்டிப்பா ரைட் சைடு போட முடியாது, அப்ப லெஃப்ட் சைடு போடலாம். 3 4 5 6 7. இங்க ஜி வருவாங்களா? 7% இருக்கணும். அப்போ இங்கதான் ஜி வரும். சரியா? பெட்டிவின் தானே கொடுத்துருக்காங்க, பெட்டிவின் தான் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 வருதா? செக் பண்ணிக்கலாமா? செவன். இப்போ எஃப்க்கு ஜிக்கும் நடுவுலனா ரைட் சைடு தான் போட முடியும். 5 இருக்காங்க, 6 7. இப்ப இங்கதான் ஜி வரும். கரெக்டா? ஜி அந்த லாஸ்ட்ல வருது. அடுத்து பார்க்கலாம். Only 5% sit between G and J, who sits second to the left of P but not adjacent to L. ஜிக்கும் எல்லுக்கும் நடுவுல 5% தான் இருக்காங்க. அவங்க வந்து பியோட செகண்ட் ரைட்டு, பியோட செகண்ட் ரைட்டு. என்ன பண்ணலாம்? இங்க போடணும்னா ஜிக்கும் ஜேக்கும் நடுவுல, ஜிக்கும் ஜேக்கும் நடுவுல 5%னா இப்போ ரைட்டு போடாம லெஃப்ட் போட்டு பார்க்க 3 4 5 5% போட்டுட்டேன். 5 வருதா? ஏன் இப்படி கன்ஃபியூஸ்? இப்பதான் 5. ஜிக்கும் ஜேக்கும் நடுவுல 5% இருக்காங்க. இந்த ஜே வந்துட்டு பியோட செகண்ட் ரைட்டு, ஃபர்ஸ்ட் செகண்ட், பியோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் ஜே இருக்காங்களா? ஓகேவா? அண்ட் இந்த பி வந்து எல்லுக்கு பக்கத்துல வரக்கூடாது. ஸோ அதனாலதான் நம்ம இந்த லெஃப்ட் சைடு எடுத்திருக்கோம். நீங்க ரைட் சைடு எடுத்தீங்கன்னா அது எல் பக்கத்துல வர மாதிரி இருக்கும். அவங்க வந்து நாட் அட்ஜஸ்ட் டு எல்ன்னு கொடுத்துட்டோம். அப்ப இங்க போடும்போது ரைட் சைட்ல தானே போடணும், ரைட் சைட்ல தானே போட முடியும் ஜேவை. 1 2 3 4 5 ஜே வந்து ரைட் சைட்ல போட்டிருக்கேன். ஓகேவா? ஜே ரைட் சைட்ல போட்டிருக்கேன். 5%.
ஜே வந்து பியோட செகண்ட் ரைட், பியோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் எனக்கு ஜே இருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து the number of persons between G and Q is same as J and N. G க்கு Q க்கு நடுவுல 2 பேரு, J க்கு N க்கு நடுவுல அப்ப 2 பேரு. G க்கு Q க்கு நடுவுல, G க்கு Q க்கு நடுவுல இங்க Q நம்பர் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12% இருக்காங்க. 12%னா அப்ப J க்கும் N க்கும் நடுவுல 20% வருமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்பனா N இங்க வருமா? இப்ப N வந்து இங்க வருது. சரி, அடுத்து N வந்து P க்கு பக்கத்துல வரக்கூடாது. N வந்து P க்கு பக்கத்துல வரக்கூடாது. ஸோ லெஃப்ட் சைடு வரக்கூடாது. ஸோ இங்க ரைட் சைடு தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து the number of persons sitting left of M, M ஓட லெஃப்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ is 2 more than right of P. M ஓட லெஃப்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ 2 more than right of P. P ஓட ரைட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ 2 more than. M க்கு லெஃப்ட்ல இருக்கிறவங்க, P க்கு ரைட்ல இருக்கிறவங்க, இது 4ன்னு இருந்துச்சுன்னா இது 2ன்னு இருக்கணும். ஓகே, இங்க 1ன்னு இருந்துச்சுன்னா இங்க 3ன்னு இருக்கணும். இதுதானே M ஓட லெஃப்ட்ல. ஸோ M ஓட லெஃப்ட்ல இங்க பார்த்தோம் அப்படின்னா நிறைய வருமே. Q ஓட ரைட்ல M நான் இங்க போட்டாலும் M க்கு லெஃப்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ P க்கு ரைட்லயும் அதே பர்சன் வரும். M நான் இங்க போட்டாலும் M க்கு லெஃப்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ P க்கு ரைட்ல அதே பர்சன் வரும். ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த பாசிபிலிட்டி நமக்கு ரிமூவ் ஆகும். சரியா? நீங்க கரெக்டா யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இது ரிமூவ் ஆகும். The number of persons sitting right of N is 1 less than number of persons sitting to the left of B who adjacent to L. L க்கு பக்கத்துல B வரணும். ஓகேவா? என்னோட ரைட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ 1 வந்து B க்கு லெஃப்ட்ல less than sitting left of B. B யோட லெஃப்ட்ல பார்க்கும்போது இப்போ B யோட லெஃப்ட், நான் சப்போஸ் இந்த இடத்துல B போட்டேன்னு வைங்களேன், B இங்க போட்டேன்னு வைங்களேன், B க்கு லெஃப்ட்ல 2 பேர் வருவாங்க. B எங்க போட்டேன்னா B க்கு லெஃப்ட்ல 4 பேர் வருவாங்க. B க்கு லெஃப்ட்ல 4 பேர் வரும்போது N க்கு ரைட்ல 3 பேர் வரணும். இப்போ சப்போஸ் இப்போ எண்ணி பார்க்கலாமா? 1 2 3 4 5. உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. 4 5 6 7 8 9 10 11 24 ஆல்ரெடி வருது. அப்ப N க்கு ரைட்ல ஒரு பர்சன் வேணா போட்டுக்கலாம். அப்படி போட்டோம்னா N க்கு ரைட்ல ஒரு பர்சன்னா B க்கு லெஃப்ட்ல 2 பர்சன் தான் வரணும். ஸோ அதனால B இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ N க்கு ரைட்ல ஒரு பர்சன் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் கரெக்ட் தான். BL பக்கத்துல வரணும். B க்கு லெஃப்ட்ல 2 பர்சன், BL, அதுக்கப்புறம் F, M, Q, G, P, J, N. N-க்கு அப்புறம் ஒரே ஒரு பர்சன் வரணும். புரிஞ்சுச்சா? ஸோ அவ்வளவுதான். இந்த ஈஸி தான். இந்த ஒரு இடத்துல நீங்க எலிமினேட் பண்ணணும். சரியா? M-க்கு லெஃப்ட்ல எத்தனை பேர் போட்டாலுமே M இங்க நம்மளால ஃபில் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வரணும். அப்ப நீங்க போட்டீங்கன்னா 25 26க்கு மேல போகும். ஓகேவா? சரி, இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகேவா? நீங்க ஈஸியா போடலாம். பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10% இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் ஆனா ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. பர்ச்சேஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் ஒரு கம்பெனில ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. சரியா? இங்க வந்து பர்சன்ஸ் போட்டுக்கலாம். இது 3 லைன், நான் 3 பாசிபிலிட்டி வருங்கிறதுனால அப்படி போட்டிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, செகண்ட், தேர்ட். இது டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? இது டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் இங்க வந்து ஒவ்வொரு பர்சனும் போடணும். 3 பர்சன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயே ஒர்க் பண்றாங்க. ஓகே, குறைஞ்சது 3 பர்சன், அதுக்கு மேல எவ்வளவு நாள் இருக்கலாம். சரியா? டோட்டலா 10% வரணுமா? அப்ப 3 3 4ன்னு வரலாம். சரியா? அடுத்து பாருங்க, J neither works in sales department nor along with L. J வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கிடையாது, L கூட ஒர்க் பண்ணலாம். அப்ப J நான் இங்க போடலாம், இல்லைன்னா J இங்க போடலாம். அதே மாதிரி J வந்து இந்த இடத்துல L வரக்கூடாது, J இருக்கக்கூடிய இடத்துல L வரக்கூடாது. ஓகேவா? J வந்து சேல்ஸ்ல நான் போடல. அடுத்து Q works along with L but not in purchase department. Q வந்து L கூட ஒர்க் பண்றாங்களா, ஆனா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல கிடையாது. அப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வரும்.
பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல வராதுன்னா மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்லயும் வரலாம், இங்கேயும் வரலாம், சேல்ஸ்லயும் வரலாம். புரிஞ்சுச்சா? கியூவும் எல்லும் ஒன்னா ஒர்க் பண்றாங்க, அதுக்காக அப்படி போட்டிருக்கோம். அடுத்து ஓ நெய்தர் ஒர்க்ஸ் வித் ஜே. ஓ வந்து ஜே கூட ஒர்க் பண்ணல, கியூ கூட ஒர்க் பண்ணலனா அப்போ ஓ இங்க போட்டுக்கலாம். ஓ வந்துட்டு இங்க ஜே போட்டுட்டு இங்க ஓ. சரியா? இந்த பாஸ் இதை தான் நான் அப்படி எடுத்திருக்கிறோம். ஓகே, ஓ இங்க வரும். வேற ஓ வந்து நெய்தர் ஒர்க்ஸ் வித் ஜே நார் கியூ. ஓகே, வேற ஒன்லி 2 persons ஒர்க் வித் அலாங் வித் ஓ. ஓ கூட 2 பேர் தான் வரணும், இன்னும் 2 பேர் தான் வரணும். ஓ கூட இங்க 2 பேர் தான் இன்னும் இருக்காங்க ஓ கூட ஒர்க் பண்றவங்க. ஸோ எல் இங்க வராதுன்னு போட்டிருந்தோம், அதை எடுத்துடலாம். ஏன்னா எல் ஆல்ரெடி போட்டாச்சு, ஃபில் பண்ணிட்டோம். வேற எம் ஒர்க்ஸ் இன் த டிபார்ட்மெண்ட் விச் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அலாங் வித் ஐ பட் நாட் இன் த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். எம் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கிடையாது. ஆனா எம் கூட என்னன்னா எம்மும் ஐ ஒர்க் பண்றாங்க, எம்ஐ ஒர்க் பண்றதுல 4 பர்சன்ட் இருக்காங்க. அப்ப எம்மும் ஐயும் இங்கதான் வரும், எம்மும் ஐயும் இங்கதான் வரும். ஏன்னா இங்க கொடுத்துட்டாங்கல்ல, இதுல 3 பேருக்கு மேல வராதுன்னு சொல்லி. இல்ல எம்ஐ இங்க கூட போடலாம், அப்படிதானே? இல்ல அடுத்துக்குள்ளத வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுவோம். எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டி வர மாதிரி இருக்கு. N works along with P but neither with O and Q. N-ம் P-யும் ஒன்னா ஒர்க் பண்றாங்க, ஆனா OQ கூட கிடையாது. OQ கூட கிடையாதுன்னா NP இங்க வரும், NP இங்க வரும், NP இங்க தான் வரும். J and NP தான் ஒன்னா வரும். சரியா? இப்ப இதுக்கு போடலாம். M-ம் I-யும் ஒன்னா வரணும், ஆனா 4% இருக்கக்கூடியதுல. அப்ப 4%னா இங்க கண்டிப்பா 3, இங்க ஆல்ரெடி 3 ஃபில் ஆயிடுச்சு. எம்மும் ஐயும் தானே, எம்மும் ஐயும் ஃபில் பண்ணிக்கலாம். இங்க எம்ஐ ஃபில் பண்ண முடியாது, எம்ஓ வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே வராது. இங்க எம்ஐ கண்டிப்பா நம்மளால போட முடியாது, இங்க எம்ஐ கண்டிப்பா போட முடியாது, இங்கேயும் எம்ஐ போட முடியாது. ஏன்னா இங்க வெறும் 3% தான் வரணும். அப்ப இது ரிமூவ் ஆயிடும். அப்படியே பாத்தீங்கன்னாலும் இங்கே இது ரிமூவ் ஆயிடும், இதுவும் ரிமூவ் ஆயிடும். ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஜேஎன்பி, எம்ஐக்யூஎல். அப்புறம் இந்த இடத்துல இன்னும் 2 பேர் யார் வரணும்? கே எல்லாம் கே வரணும். வேற 6 போடாம இருந்தோம், இங்க ஏதோ 6 வச்சு கொடுத்தாங்களே, இல்லையா? 6 வச்சுதும் கொடுக்கல. சரி, KOR IL MQ IL MQ கரெக்ட். தென் JNP ஃபைனலா கரெக்டா வந்துச்சு. சரியா? ஓகே, ஈஸியா தானே இருக்கு இது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ஸோ இங்க கொடுத்துருக்கிறது பாருங்க, 8% இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். எல்லாருமே சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. லாங்கர் சைட்ல வந்து 3 பர்சனும், ஷார்ட்டர் ஸ்மாலர் சைட்ல வந்துட்டு 1 பர்சனும் இருக்காங்க. ஓகே, 3 3 8 பேர் வர மாதிரி இருக்கு. கான்சிக்யூட்டிவ் ஆல்பபெட்ஸ் வந்து பக்கத்துல வரக்கூடாது. ஓகே, P sits second to the left of J and sits on the longer side. P வந்து லாங்கர் சைட்ல இருக்காங்கன்னா இங்க வரலாம், நடுவுல வரலாம், தென் இந்த எண்ட்ல வரலாம். ஜேயோட செகண்ட் லெஃப்ட்னா அப்ப ஜே இங்க தான் வரும். ஜேயோட செகண்ட் லெஃப்ட்னா ஜே இங்க வந்தா ஜேயோட செகண்ட் லெஃப்ட் வரும். ஜே இங்க போட்டோம்னா ஜேயோட செகண்ட் லெஃப்ட் வரும். ஓகேவா? ஓகே, அடுத்து only 2% sit between O and J. ஓக்கு ஜேக்கு நடுவுல 2%. அது கொடுத்துருக்கணுமே, பாசிபிலிட்டி எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஜே இங்க போட்டிருக்கோம்னா ஓ எங்க போடலாம்? இங்க ஓ போடுவோமா? M sits second to the right of I who does not sit opposite to O. M neither sits P of I. P கூட M வரக்கூடாது, P கூட M வரக்கூடாது. ஓகே, ஓ இங்க வச்சு போட்டு பார்க்கலாம். ஓ ஜேயோட செகண்ட் ரைட்ல இருக்க மாதிரியே போட்டு பார்க்குறேன். சரியா? இங்க ஓ வருமா? அப்படி ஜேயோட 2% தள்ளி அப்படின்னா இங்க ஓ வரும். 3 பாசிபிலிட்டி இப்படியே போட்டு பார்க்குறேன். ஜேயோட ரைட்லயே போட்டு பார்க்குறேன். வரலைன்னா நம்ம லெஃப்ட் மாத்திக்கலாம். எம் வந்துட்டு ஐயோட செகண்ட் ரைட்டு ஓக்கு ஆப்போசிட்ல வரக்கூடாது.
எம் வந்து பிக்கு பக்கத்துல வரக்கூடாது. எம் பிக்கு பக்கத்துல இருக்கிறது ஐ பக்கத்துலயே வரக்கூடாது. எல் அண்ட் பி ஆர் நாட் இமீடியட் நெய்பர்ஸ். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஐ அண்ட் ஓ இஸ் சேம் அஸ் எல் அண்ட் ஜே. ஒரு நிமிஷம், இது ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டி வர மாதிரியே கொடுத்துருக்குறான். டெஃபினைட்டான ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல, நம்மளை சுத்தி விடுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. பொறுமையாவே போடலாம். ஆல்பபெட்டிக்கல் இது வந்து பக்கத்துல பக்கத்துல வரக்கூடாது. ஓ இங்க நான் போட்டேன்னு வைங்களேன், இப்ப எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல போட்டேன்னா பிக்கு பக்கத்துல ஓ வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் ஓ வந்து ஜேயோட ரைட்லயே எடுத்துட்டேன். சரியா, ஜேயோட ரைட்லயே ஓ இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஜேயோட லெஃப்ட்ல போட்டோம்னா ஓபி ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் வந்துட்டு பக்கத்துல பக்கத்துல வரும். ஸோ அதனால ஜேக்கு ரைட்லயே நம்ம ஓ எடுத்துக்கலாம். ஓகே, இது ஓகே, எனக்கு இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எம் வந்து ஐயோட செகண்ட் ரைட்டு, ஆனா ஓக்கு ஆப்போசிட்ல கிடையாது. எம் வந்து ஐயோட செகண்ட் ரைட்டு. ஓட ஆப்போசிட் கிடையாது. ஐ எம்முக்கு பக்கத்துல, இங்க எம் வராது, ஐ வராது, எம் வராது, ஐ வராது. ஆப்போசிட் தான் கொடுத்துருக்கான். எம் பிக்கு ஆப்போசிட் தான் எம்ஐ வராதுன்னு கொடுத்துருக்கான். பிக்கு ஆப்போசிட்ல தான் எம்மும் வராது, ஐயும் வராதுன்னு கொடுத்துருக்கான். நல்லா பாருங்க, ஆப்போசிட் டு பிஆர்ஐ. பிக்கு ஆப்போசிட்ல எம்மும் வராது, ஐயும் வராது. பிக்கு ஆப்போசிட்ல எம்மும் வராது, ஐயும் வராது. எல்லும் பியும் இமீடியட் நெய்பர்ஸும் கிடையாது. எல்லும் பியும் இமீடியட் நெய்பர்ஸ் கிடையாது. என்னும் எல்லும் இமீடியட் நெய்பர்ஸ் கிடையாது. எவ்வளவு இது கொடுத்துருக்குறோம். இதை போட்டு பார்க்கலாம். எம்மோட ஐயோட செகண்ட் ரைட் எம்ங்கிற மாதிரி போடலாம். ஐயோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் எம்ங்கிற மாதிரி போடலாம். இந்த இடத்துல ஐயோ போட்டோம்னா செகண்ட் ரைட் எனக்கு போட முடியாது. இந்த இடத்துல ஐயும் எம்மும் போடவே முடியாது. அதனால ஐ இங்க போட்டாதான் ஐயோட செகண்ட் ரைட் எனக்கு எம் போட முடியும். இந்த எம் வந்து ஐ வந்து ஓக்கு ஆப்போசிட்ல வரக்கூடாது. ஸோ அப்போ கரெக்ட் தான். ஐ வந்து ஓக்கு ஆப்போசிட்லேயே வரல. அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டியில பாத்தீங்கன்னா ஐயோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் எம் போட முடியாது. ஐக்கு ஆப்போசிட்லேயே தான் வருமே. இந்த இடத்துல நான் ஐ போட்டேன்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் போட முடியாது. இங்க ஐ போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் எம் இங்க போடலாமே. இங்க பி ஐயே எங்க ஃபில் பண்ணலாம். ஐ ஐ ஐயோட செகண்ட் ரைட் எம் வரணும். ஐயோட செகண்ட் ரைட் எம் வரணும். இந்த இடத்துல ஐ போட்டேன்னா செகண்ட் ரைட் எம் வருமா? செகண்ட் ரைட் எம் வருதா? ஓகே, ஐ தான் ஓக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடாது, எம் ஓக்கு ஆப்போசிட்ல இருக்கலாம். ஓகே, அடுத்து the number of persons sitting between I and O is same as L and J. ஐக்கு ஓக்கு நடுவுல ஒரு பர்சன்னா எல்லுக்கும் ஜேக்கு நடுவுல ஒரு பர்சன், எல் இங்க தான் வரும். ஐக்கு ஓக்கு நடுவுல ஒரு பர்சன்னா எல்லுக்கும் ஜேக்கும் நடுவுல ஒரு பர்சன், எல் இங்க தான் வரும். இந்த இடத்துல ஐயை நம்ம ஃபில்லே பண்ணலையே. ஐ இங்க போட்டேன்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் எம் வராது. ஐயை இங்க போட்டேன் அப்படின்னா ஐ வந்து பிக்கு ஆப்போசிட்ல வரும். அடுத்து ஐ இங்க போட்டனாலும் என்னால எம் போட முடியாது. ஐ இங்க போட்டேன்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் எம் இங்க போடலாமா? இப்படி போட்டுக்கலாம். ஐ இங்க போட்டேன்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் எம். ஓகே, இப்ப ஐக்கும் ஓக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அப்போ ஜேக்கும் எல்லுக்கும் நடுவுல 3 பேர் வரும். ஜே இங்க இருக்குன்னா எல் இங்க தான் வரும். ஃபில் பண்ணிட்டோமா? இது வரைக்கும் ஃபில் பண்ணிருக்கோம். எல் அண்ட் பி ஆர் நாட் இமீடியட் நெய்பர்ஸ். எல்லும் பியும் இமீடியட் நெய்பர்ஸ் கிடையாது. எல் பி இமீடியட் நெய்பர்ஸ் கிடையாது. ஓகே, வரல. என்னும் எல்லுமே இமீடியட் நெய்பர்ஸ் கிடையாது. என்னும் எல்லும் இமீடியட் நெய்பர்ஸ் கிடையாதுன்னா என் இங்க தான் போட முடியும். என் எல் இமீடியட் நெய்பர்ஸ் கிடையாதுன்னா என் இங்க தான் போட முடியும். என் எல் இமீடியட் நெய்பர்ஸ் கிடையாதுன்னா என் இங்க தான் போட முடியும். ஆனா எம் என் ஓ இது ரிமூவ் ஆயிடும். ஆல்பபெட்ஸ் எல்லாம் சேமா வருது. எண்ணுக்கு அப்புறம் ஓ, ஆல்பபெட் சேமா வருது. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியது கேவா, அவங்களை எங்க போட்டுக்கலாம். எல்கேஜே கரெக்டா இருக்கணும். தப்பா?
ஓஐஎல் இங்க போட்டிருக்கதா தப்பு. கரெக்டா வருதா? ஓ காட், பி இந்த இடத்துல எடுத்ததுதான் கரெக்டா வருது. இன்னொரு தடவை இதை மட்டும் பாத்துடலாமா? இங்கேயும் என் ஓ பக்கத்துல வருது, அப்ப இது ரிமூவ் ஆயிடும். இதை மட்டும் நான் இன்னொருக்கா போட்டு பாக்குறேன். பி பி இங்க எடுத்துருந்தோம், ஜேயோட பி இங்க எடுத்திருந்தோம், ஜே இங்க எடுத்திருந்தோம். ஜே ஓகே, ஜேக்கு ஓக்கு நடுவுல 2 பேர்னா ஓ வந்து நமக்கு எங்கதான் வரணும்? ஓ வந்து இங்கதான் வரணும். நான் முன்னாடி இங்க எடுத்திருந்தேனா? தப்பா எடுத்திருந்தோம். ஸோ பார்க்கலாம். ஓகே, ஆனா இந்த 2 பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடுது. அடுத்து only 2% sit between O and J. M sit second to the right of I. ஐயோட செகண்ட் ரைட், ஐயோட ரைட்னா ஐயோட ரைட்னா இங்க எம் வரணும். நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, எம் நெய்தர் சிட்ஸ் ஆப்போசிட் டு பி நார் ஐ. எம் வந்து ஐக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடாது, அல்லது பிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடாது. நான் என்ன நினைச்சேன்னா, பிக்கு ஆப்போசிட்ல எம்மும் ஐயும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அந்த ஆப்போசிட் எடுக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்கேன். அப்போ இப்படி பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். ஏன்னா எம் தான் பேஸா வச்சுட்டு எம்முக்கு ஆப்போசிட்ல ஐ வரக்கூடாது, பி வரக்கூடாது. அப்ப எம் இங்க எடுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஐ எடுக்கலாம், பிக்கு ஆப்போசிட்ல ஐ எடுக்கலாம். அப்படி எடுத்தோம்னா ஐயோட செகண்ட் ரைட் எம் வருது, ஐயோட செகண்ட் ரைட் எம். அண்ட் ஐக்கும் ஓக்கும் நடுவில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்களோ, எல்லுக்கும் ஜேக்கும் நடுவில் அத்தனை பர்சன்ட் இருக்கணும். எல் வந்து பிக்கு பக்கத்துல வரக்கூடாதுன்னா எல் இங்கதான் வரும். இப்ப கரெக்டா வருதா? நான் இப்ப இந்த இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வேற ஒரு புரிதல்ல எடுத்திருக்கேன். பட் இது ரிமூவ் ஆயிடுச்சு, அதனால பிரச்சனை இல்லை. இது நமக்கு கரெக்டா வரதா பார்க்கலாம். ஓகேவா? ஜே எல் அண்ட் பிஆர் இமீடியட் நெய்பர்ஸ் போட்டோம். என் அண்ட் எல்ஆர், என்னும் எல்லும் வந்து இமீடியட் நெய்பர்ஸ் கிடையாதுன்னா என் இங்க போட முடியாது, என் இங்கதான் போட முடியும். அண்ட் இன்னும் பேலன்ஸ் யார் இருக்காங்க? கேயா, அவங்களை இங்க போட்டுக்கலாம். கேபிஎன் ஓஐஎல் ஜேஎம். ஓ ஆன்சர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இது புரிஞ்சிச்சு, எப்படி நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இது கொஞ்சம் மாடரேட் ஆனதான், ஆனா நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இதை நீங்க கரெக்டா கூட போட்டிருக்கலாம். சரியா? ஓகே, பரவாயில்ல. அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். சரியா? இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு, 2 பசில் இருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப டைம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இன்னைக்கு வேற ரொம்ப பொறுமையா வர சொல்லிட்டு இருக்கேன். 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இதையும் ஸ்பீடா சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். 7% இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? The number of persons stand between Z and lawyer is same as number of persons T and carpenter. Carpenter வந்து ரைட் ஹேண்ட், கார்பெண்டர் வந்து ரைட் ஹேண்ட். அவங்களுக்கு அட்ஜசன்ட்ல இசட் இருக்காங்க. கார்பெண்டருக்கு அட்ஜசன்ட்ல இசட் இருக்காங்க. அண்ட் இந்த இசட்டுக்கும் லாயருக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களோ, டீக்கும் கார்பெண்டருக்கும் நடுவுல அத்தனை பேரும். சப்போஸ் இசட் வந்து நான் இங்க எடுத்துட்டு டி இசட் லாயர் எண்டுல இருந்து எடுத்து பார்க்கலாம். லாயருக்கும் இசட்டுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 இருக்காங்களா? அப்ப டீக்கும் கார்பெண்டருக்கும் நடுவுல 4% இருக்காங்க. லாயர் நான் இங்க எடுத்தேன் அப்படின்னா கார்பெண்டர் இங்க போட்டுட்டு இசட் இங்க வரும், டி இங்க வரும். ஓகேவா? டி இங்க வரும். அடுத்து இன்னொரு பாசிபிலிட்டி எடுக்கலாம். லாயர் இங்க போட்டுட்டு டி இங்க, இசட் இங்க, கார்பெண்டர் இங்க. ஓகேவா? இந்த மாதிரியும் போடலாமா? ஓகே, இது ஒரு 3 பாசிபிலிட்டி வந்திருக்கு. இதுக்கப்புறம் போட முடியாது. இதுக்கப்புறம் போட்டா ஈக்குவலா வராது. இங்க லாயர் போட்டோம்னா டி நடுவுலையும் அதே மாதிரி வராது. அடுத்து பிளம்பர் ஸ்டாண்ட்ஸ் அகைன் டு த ரைட் ஆஃப் டி. டீயோட செகண்ட் ரைட்ல பிளம்பர், டீயோட செகண்ட் ரைட்ல பிளம்பர்.
P செகண்ட் ரைட்ல பிளம்பர். ஓகே, தென் அண்ட் அட்ஜஸ்டன்ட் டு U. யாரு? இந்த பிளம்பர் வந்து யூவோட அட்ஜஸ்டன்ட்ல. பிளம்பர் வந்து யூக்கு பக்கத்துல வரணும். பிளம்பர் யூக்கு பக்கத்துல வரணும். பிளம்பர் யூக்கு பக்கத்துல வரணும். கிடையாது. நார்த் செகண்ட் தேர்ட் டு த லெஃப்ட் எண்டும் கிடையாது. ஓகே, அட்ஜஸ்டன்ட் டு யூ சிட் ஸ்டாண்ட்ஸ் எண்ட் கிடையாது. அதே மாதிரி தேர்ட் ஃப்ரம் த எண்டும் கிடையாது. இங்க பாருங்க, ஃபோர்த் ஃப்ரம் த எண்ட் இருக்கு. இங்கேயும் ஃபோர்த் ஃப்ரம் த எண்ட் தான், லெஃப்ட் ஹேண்ட் தான் இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஒன்லி ஒன் பர்சன் ஸ்டாண்ட் பிட்வீன் யூ அண்ட் வி. யூக்கு விக்கு நடுவில் ஒரு பர்சன் இருக்கணும். அவங்க இன்ஜினியரோட இமீடியட் ரைபர். அப்போ வி இங்க போட்டுட்டு இந்த இடத்துல இன்ஜினியர் போட்டுக்கலாமா? வி இங்க போட்டு வி வந்து இந்த இடத்துல இன்ஜினியர் போட்டுக்கலாமா? ஓகே, இங்கன்னா வி எங்க போட முடியும்? வி இங்க முடியாதே. இந்த இடத்துல இமீடியட் ரைட்ல அவங்க வரணும், வி வரணும். சரியா? யூ வி. அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆகுதா? பண்ணா ஒரு நிமிஷம். இன்ஜினியரோட இமீடியட் ரைட்ல வி வரணும். இன்ஜினியரோட இமீடியட் ரைட்ல வி வரணும். பர்சன் வரணும். ஒன்று தப்பு பண்ணிருக்கோம். பிளம்பர் யூவோட அட்ஜஸ்டன்ட்னா, சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல யூ போட்டுட்டு விக்கும் யூக்கும் நடுவுல ஒரு பர்சன் இன்ஜினியரோட இமீடியட் ரைட் வருதுன்னு பாத்துக்கலாமா? இந்த இடத்துல நான் யூ போட்டேன்னா தேர்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் வருது. ஸோ அதனால இங்க யூ போடாம இங்கதான் யூ வரணும். ஓகே, கரெக்ட் தான். ஏன்னா ஏன் யூ இங்க போடக்கூடாதுன்னா, யூ இங்க போட்டோம்னா தேர்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் வந்துருதா? ஸோ அதனால யூ இங்க போடாம யூ இங்க நம்ம போட்டுக்கலாம். யூ இங்க போட்டுட்டு யூக்கும் விக்கும் நடுவுல ஒரு பர்சன் அண்ட் வி வந்து இன்ஜினியருக்கு இமீடியட் ரைட்ல வர மாதிரி போட்டுக்கலாம். சோ இப்பதான் கரெக்டா வரும். இசட் வந்துட்டு நெய்தர் இன்ஜினியர் நார் ஆர்கிடெக்ட். இசட் வந்து இன்ஜினியர் கிடையாது, ஆர்கிடெக்ட் கிடையாது. ஓகே, இசட் வந்து இங்க இடத்துல ஆர்கிடெக்ட் போட முடியாது. ஓகே, சோ இங்க ஆர்கிடெக்ட் போட முடியாது. நம்ம ஆல்ரெடி இங்க போட்டோம். வேரஸ் ஒய் ஸ்டாண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் எக்ஸ் அண்ட் டபிள்யூ. எக்ஸுக்கும் டபிள்யூக்கும் நடுவுல எக்ஸாக்ட்லி நடுவுல ஒய் வரணுமா? அப்போ ஒய் இங்க போட்டேன்னா இங்க எக்ஸ் ஆர் டபிள்யூ வரும், இல்ல இந்த இடத்துல எக்ஸ் ஆர் டபிள்யூ வரும். ஸோ கரெக்ட். இங்க நான் ஒய் போட்டேன்னா எக்ஸாக்ட்லி நடுவுல வர முடியுமா? போட முடியாது. இங்க நான் ஒய் எங்க போட்டேன்னா ஒய் எக்ஸுக்கும் டபிள்யூக்கும் எக்ஸாக்டா நடுவுல போட முடியுமா? முடியாது. ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடும். நமக்கு பேலன்ஸ் மேல இருக்கிறது தான் பார்க்கணும். இப்போ பார்க்கலாமா? The number of persons stand to the left of you is same as right of lecturer. யூக்கு லெஃப்ட்ல 4 பேர்னா லெக்சரருக்கு ரைட்லயும் 4 பேர்னா லெக்சரர் இங்கதான் வர முடியும். லெக்சரர் who stands second to the right of x. அப்ப எக்ஸ் இங்க, டபிள்யூ இங்க. ஓகேவா? வந்துச்சா? இது கொஞ்சம் ஈஸியானதுதான். கரெக்டா போட்டோம்னா, இந்த பாசிபிலிட்டியோட கரெக்டா போட்டோம்னா ஈஸியா வந்துடும். ஓகேவா? சரி, அடுத்து இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் எடுத்தோம், எல்லாத்தையும் முடிச்சிடலாம். 9% இருக்கக்கூடிய அதாவது ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட். பாட்டம் மோஸ்ட் வந்துட்டு 1 வரும், டாப் 9. P lives 4 floors or either of them lives on top most or bottom most floor. ஒன்னு P டாப்ல வரணும், இல்லது அல்லது R டாப்ல வரணும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து R டாப்ல வர மாதிரி போட்டுக்கிறேன். யாரோ ரெண்டுல யாரோ ஒருத்தங்க அண்ட் ஆருக்கு 4 ஃப்ளோர்ஸ் பிலோல P வரணும். சரியா? அந்த ஆருக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து P வரணும். ஓகே, ஆர் வந்து நமக்கு ஒன்னு டாப், ரெண்டுல ஏதோ ஒன்னு டாப் மோஸ்ட் பாட்டம் மோஸ்ட் வரணுமா? P எங்க போட்டேன்னு வைங்களேன், 1 2 3 4. ஆர் இங்க போடலாமா? இப்படி போடலாம். இப்ப 2 பாசிபிலிட்டி வந்திருக்கா? ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க டாப், யாரோ ஒருத்தங்க பாட்டம் வரணும். சோ நான் ஒன்னு ஆறு டாப்ல போட்டிருக்கேன், இல்ல P டாப்ல போட்டிருக்கேன், பாட்டம்ல போட்டிருக்கேன். சரியா? P பாட்டம்ல போட்டாதான் 4 பேருக்கு மேல 6 வரும். ஸோ அது ஒண்ணு. ஒன்லி 2 floors ஆர் தேர் பிட்வீன் P அண்ட் Q. P-க்கு Q-க்கு நடுவுல 2 ஃப்ளோர் இருக்கு. ஸோ P-க்கு மேலையும் வரலாம், P-க்கு கீழேயும் 2 வரலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி வருது. இதுல இருந்து இன்னொரு பாசிபிலிட்டி வந்திருக்கு.
இங்க பீக்கு மேலதான் 2 கியூ போட முடியும். The number of floors between R and Q is same as V and S. ஆருக்கு கியூக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ விக்கும் எஸ்க்கும் நடுவில் அதே பர்சன் தான். Q lives immediately above S. Q lives immediately above S. அப்போ V இங்கதான் வரும். S V இங்க வரும். S V போட முடியாது. சோ இது ரிமூவ் பண்ணிடலாமா? இல்ல ஆருக்கு கியூக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6. அப்படின்னா விக்கும் எஸ்க்கும் நடுவில் 6னா வி இங்க போட்டாதான் 1 2 3 4 5. சோ வி இங்க போட்டாதான் விக்கும் எஸ்க்கும் நடுவில் 6 பேர் வர முடியும். புரியுதா? விக்கு எஸ்க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஆருக்கு கியூக்கும் அதே பர்சன் வரணும். இங்க ஆருக்கு கியூக்கு நடுவில் யாரும் இல்ல, விக்கும் எஸ்க்கும் நடுவில் யாரும் இல்ல. இங்க ஆருக்கு கியூக்கு நடுவில் 6 பேர் இருக்காங்க, விக்கும் எஸ்க்கும் நடுவில் 6 பேர் இருக்காங்க. ஓகேவா? T lives 3 floors above W, who lives on even number floor. ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல W வரணுமா? அண்ட் இவங்களுக்கு 3 ஃப்ளோர் அபோவ்ல T வரணும். போட முடியுமா? முடியாது. ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல W வரணும், Wக்கு 3 ஃப்ளோர் அபோவ்ல T வரணும். ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல W வரணும், Wக்கு 3 ஃப்ளோர் அபோவ்ல 1 2 3 T வரணும். W and S is same as X and U. டபிள்யூக்கு எஸ்க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களோ எக்ஸுக்கும் யூக்கு நடுவுல, டபிள்யூக்கு எஸ்க்கு நடுவுல 2 பேர்னா அப்ப எக்ஸுக்கும் யூக்கு நடுவுல 2 பேர் வருமா? இங்க டபிள்யூக்கு எஸ்க்கு நடுவுல 2 பேரு, எக்ஸுக்கும் யூக்கு நடுவுல 2 பேர் போட முடியுமா? முடியாது. அப்ப இதுவும் ரிமூவ் ஆயிடும். ஒன்னு எக்ஸ் இங்க வரும், இல்ல எக்ஸ் இங்க வரும், இல்ல யூ இங்க வரும். இது 2 பிளேஸ்ல தான் எக்ஸ் ஆர் யூ வரும். டி டஸ் நாட் லீவ் அட்ஜசன்ட் ஃப்ளோர். யூ வந்து டீக்கு பக்கத்துல கிடையாதான். அப்போ இந்த இடத்துல யூ வராது. இங்க எக்ஸ் போட்டுட்டு இங்க யூ போட்டுக்கலாம். ஓகேவா? கரெக்டா? RVTX PW UQS. ஓகே, சோ அவ்வளவுதான். இதோட முடிஞ்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. உங்களுக்கு ஓரளவுக்கு இதுல ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ என்னால முடிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ, பாய்.